கல்ச்சரல் ஈவெண்ட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே மாணவர்களுக்கு இருக்கும் சந்தேகம் எனக்கும் இருக்கிறது நிறையா. நான் ஒரு நிரந்தரமானவனாக என்னை நியமித்து கொண்டு விட்டேன். அதனால் இனிமேல் நான் அதுதான். அதனால் எனக்கு இங்கே வருவதற்கு நிறைய உரிமை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது தவிர எனக்கு 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த காலேஜில் படிக்கலைன்னாலும் உலகத்தில் பெரிய காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்களா தான் தெரியல. பட்டு முடிஞ்சவரையிலும் நாம் சொல்லுவோம். அந்த செய்தி அவங்களுக்கு போய் சேரணும். இது கல்ச்சரல் மீட்டிங், எலெக்ஷன் மீட்டிங் இல்லை. ஆனால் அரசியல் எல்லா இடத்துலையும் புகுந்து தாக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதை பற்றி பேசலைன்னாலும் அந்த குறியீடையாவது அவங்களுக்கு காட்டணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இது ஒரு அரசியல் மேடை பேச்சாக நீங்கள் கருதக்கூடாது. நன்றி. நேற்று விஜய் பேசும் பொழுது வேறு ஒருவர் தொடங்கிய அந்த கட்சியில இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்காங்க, என்னை போல தனியா ஒரு கட்சியை தொடங்கி 1% வாக்குகளாவது வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு சவாலை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க. அது வேற இடத்துல வச்சு சொல்லலாம். சார், கல்லூரி மாணவர்கள்லாம் சரியான அரசியல் புரிதலோடு இருக்காங்களா இல்ல அரசியல் இல்ல இப்போ இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம கேள்வியே கேட்டுக்கல. ஆமாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டே நம்ம சொல்கிறது தான் பெட்ரு. ஏன்னா இந்த ஓட்டுரிமைங்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அவங்க வயசுக்கு இறங்கி வந்துடுச்சு அந்த உரிமை. அந்த அதை அவங்க குரலாக எந்த கட்சிக்கு வேணால் போடுங்க, ஆனால் போட்டிருங்க. அதை சொல்கிறது என்னுடைய கடமை. அதை எந்த அரசாலையும் தடுக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருப்பதனால் தைரியமாக இங்கே வந்திருக்கேன். ஒரு சக நடிகராக நடிகர் விஜய் அவர்களை நேற்று நயினார் அவர்கள் கடுமையாக ஒரு சக நடிகராக நடிகர் விஜய் அவர்களை பாஜக மாநிலத்தில் நயினார் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு அதை எப்படி வடுக்கும் கண்டனங்கள் தொடர்ச்சியாக. அது அவங்க அரசியல், அது என்ன அரசியல். அரசியல் நன்றி.